வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. ஒருத்தர் 2 பேர் இல்லை, பல பேருக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்த அந்த காலத்து பாட்டி வைத்தியம். ரொம்பவே முக்கியமான பதிவு. கண்டிப்பாக வீடியோவை முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி. இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மலை வேப்பிலையை பற்றி தான். இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்துலலாம் திருமணம் முடிந்து ஒரு வருடத்திற்கு பிறகும் ஒரு பெண் கருத்தரிக்கலை அப்படின்னா அடுத்ததாக நம்ம பாட்டிகள் செய்கிற முதல் விஷயமே இந்த மலை வேப்பிலை மருந்து தான். இதை அவங்க கொடுக்கும் பொழுது அவங்க சொன்ன காரணம் மலட்டு புழுக்கள்லாம் கருப்பையில் இருக்கும். இந்த கருப்பையில் இந்த மலட்டு புழுக்கள் இருக்கும்போது கரு உண்டாக விடாது. அப்போ இந்த மலை வேப்பிலையை நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மலட்டு புழுக்கள் எல்லாமே வெளியேறி சீக்கிரமே அந்த பெண்ணுக்கு கரு உண்டாகும் அப்படின்னு சொல்லி. இது சயின்டிஃபிக்காக நம்ம பார்க்கும் பொழுது இந்த மலை வேப்பிலையை பெண்கள் எடுத்துக்கும் பொழுது மலட்டு புழுக்கள்னு சொல்லக்கூடிய பிசிஓடி ப்ராப்ளம் இருந்த இடம் தெரியாமல் ஓடிவிடும். ரொம்ப நாளாக கருமுட்டை வளர்ச்சியே இல்லை, நாங்கள் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கோம், ஐயுஐ பண்ணியிருக்கோம், மெடிசன் கொடுத்து எக்கு க்ரோத்துக்கு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணியிருக்கோம், எக்கு க்ரோத் ஆகுமே தவிர ஆனால் கரு உண்டாகாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தோழிகளுடைய கமெண்ட் பார்த்துருக்கேன். இந்த பிரச்சனை உங்களுக்கும் இருக்கலாம். ஸோ இதுக்கு காரணம் என்னென்னா, கருமுட்டை வளருதா, என்ன சைஸில் கரெக்டாக வளர்ந்துருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்மளால் ஸ்கேன் மூலயமா தெரிஞ்சுக்க முடியுமே தவிர அந்த கருமுட்டை ஆரோக்கியமாக இருக்கா அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. ஒரு பெண்ணுக்கு கருமுட்டை பையில் ஒரு ஆரோக்கியமான கருமுட்டை வளரணும் அப்படின்னா அந்த முட்டை பையில் தேவையில்லாத நீர் கொப்பளங்கள், அதாவது பிசிஓடி இருக்கக்கூடாது. இந்த பிசிஓடி அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த கருமுட்டை, அதாவது நல்லா வளரக்கூடிய ஆரோக்கியமான கருமுட்டையை வளர விடாது. அதை இந்த மலை வேப்பிலை சரி செய்யும். இந்த மலை வேப்பிலையை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இது நம்ம இஷ்டப்படி எடுத்துக்க முடியாது. இதுக்குன்னு சில ப்ரொசீஜர் இருக்குது. இதை கண்டிப்பாக ஒரு பெண்ணோட மாதவிலக்கு நேரத்தில் மட்டும்தான் எடுத்துக்கணும். உங்களுடைய பீரியட்ஸ் டேட் இன்றைக்கி தான் உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 2வது நாள், அதாவது அடுத்த நாள்லேருந்து எடுத்துக்கோங்க. காலையில் உங்கள் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்க கைகளாலேயே இதை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. இல்லை பெரியவங்க யாரும் இல்லை, நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, இல்லை பெரியவங்க கிட்டலாம் சொல்கிற மாதிரி இல்லை, நான் தனியாக தான் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னா நீங்கள் காலையில் எழுந்துறீங்க. பீரியட்ஸ் வந்த 2வது நாள் நீங்கள் இந்த இலைகளை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. நல்லா கையில் பிடிச்சி அழுத்தும் பொழுது கை ஃபுல்லாக இருக்கணும், அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அவ்வளவு மலை வேப்பிலை எடுத்து, ஏன்னா நிறைய எடுத்தோம்னா தான் இதோட பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். அந்த மலை வேப்பிலை எடுத்து உங்களால் உருண்டை பிடிச்சி நீங்கள் முழுங்குவீங்க, கசப்பு சாப்பிட முடியும் உங்களால் அப்படின்னா உருண்டைகளாக எடுத்துக்கோங்க. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபைபரோடு சேர்த்து எடுத்து நமக்கு பலன் சீக்கிரமாகவே தெரிய ஆரம்பிச்சிடும். இல்லை அப்படிலாம் எடுத்துக்க முடியாது, ஜூஸாக தான் எடுத்துக்க போகிறீங்கன்னா நீங்கள் ஜூஸாகவே எடுத்துக்கோங்க. உருண்டைகளாக எடுத்துக்கிறதா இருந்தால் 3 உருண்டைகளாக அதை பிரிச்சுக்கோங்க. ஜூஸாக எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ஜூஸ் டம்ளர் ஃபுல்லாக இதை எடுத்துக்கோங்க. இதுக்கு கூட வச்சு அரைக்க வேண்டிய ஒரு பொருள் மஞ்சள். சும்மா ஒரு 2 பிஞ்ச் மஞ்சள் தூள் வச்சிங்கன்னா போதும். இல்லை கிழங்கு மஞ்சள் இருந்ததுன்னா ஒரு 1/2 இன்ச் கிழங்கு மஞ்சள் வச்சு இதை நீங்கள் அரைச்சிக்கலாம். உங்களுடைய குலதெய்வம் யாரோ அந்த தெய்வத்தை மனதார நினைத்து அதில் கொஞ்சமாக திருநீர் போடுங்க. அந்த குலதெய்வத்தை நினச்சி அந்த ஜூஸ்லேயோ அந்த உருண்டையிலையோ திருநீரை போட்டு உங்கள் வீட்டு பெரியவங்க கைகளால் இதை உங்களுக்கு கொடுக்க சொல்லுங்கள். இந்த மருந்து எடுத்து முடித்த பிறகு ஒரு டம்ளர் மோர் குடிக்கலாம். அதை தவிர்த்து ஒரு மணி நேரத்திற்கு நீங்கள் எதுவுமே சாப்பிடக்கூடாது. நல்லா இந்த மலை வேப்பிலை உள்ளே போயிட்டு நல்லா ஜீரணமாகி அது உங்களுடைய கருப்பையில் இருக்கக்கூடிய மலட்டு புழுக்களை அழிக்கிற வரைக்கும் அந்த 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கும். அவ்வளோ நேரம் வரைக்குமே நம்ம டீ காஃபி வேறு எதுவுமே எடுத்துக்கக்கூடாது, மோர் மட்டும் எடுத்துக்கலாம். இதை நிச்சயமாக நம்ம விடியற் காலையில் தான் செய்யணும். அதாவது ஒரு 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே தான் செய்யணும். அதுக்கு மேலே நம்ம செய்ய ஆரம்பித்து அதுக்கப்புறம் 1 மணி நேரம் வெயிட் பண்ணி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரம் ஆகிடும், பசி தாங்க மாட்டோம். அதனால் நான் காலையில் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப பீரியட்ஸ் இர்ரெகுலராக இருக்குது, பிசிஓடி எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஒவேரியன் ட்ரில்லிங் பண்ண சொல்லியிருக்காங்க, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட இந்த ஒரு மலை வேப்பிலை போதும். நிச்சயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைக்குமே ஒரு நல்ல தீர்வாக இது அமையும். இந்த மலை வேப்பிலையை ஐடென்டிஃபை பண்ண தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சில தோழிகள் கேட்டிருந்தீங்க.
இந்த மரத்தில் வந்து சாதாரண வேப்பிலை மரத்தில் வந்து வெள்ளை நிறத்தில் பூக்கள் இருக்கும் இல்லையா, இந்த மலை வேப்பிலை மரத்தில் இந்த மாதிரி பர்பிள் கலரில் வந்து பூக்கள் வந்து இருக்கும். காய்கள் வந்து கொத்து கொத்தாக இருக்கும். இலைகள் வந்து ஒவ்வொரு இலையாக இல்லாமல் 3 இலையாக இணைஞ்சு இருக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த மரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ஐடியா. கண்டிப்பாக இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் டைமில் முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்து கண்டிப்பாக இந்த விஷயத்தை வந்து செய்யுங்க. ஒருத்தர் 2 பேருக்கு இல்லை, எனக்கு குழந்தையே உண்டாகாதுன்னு நினச்சேன், ஆனால் நான் மெடிசன் எடுக்காமலே கர்ப்பமாயிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய தோழிகள் நிறையவே இருக்காங்க. அளவுக்கு சூப்பர் ரெமெடி இது 1 மாதம் மட்டும் எடுத்துகிட்டு விட்டுட்டோம்னா அது வந்து தவறு. 3 மாதங்கள் தொடர்ச்சியாக எடுத்துக்கணும். இப்போ 1 மாதம் எடுத்தேன், அடுத்த மாதம் எடுத்துக்கல, அதுக்கு அடுத்த மாதம் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி இல்லாமல் 3 மாதங்கள் தொடர்ச்சியாக வந்து இந்த மலை வேப்பிலையை வந்து நான் சொன்ன மெத்தடில் எடுத்துக்கோங்க. 2 மாதம் நீங்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடியே, 3ஆவது மாதம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கர்ப்பமாகறதுக்கான வாய்ப்பு 80% இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணலைன்னா ஒரு முறையாச்சும் முயற்சி செய்து பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.